கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இன்று கவனிங்க. கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா பாருங்க. ஏன்னா, இப்ப நம்ம பார்க்க போறது மொழி. தமிழ் மொழி நம்ம பேசுகின்றோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டுல வசிக்கின்றோம். தமிழ் மொழி பேசுகின்றோம். பாருங்க, யோபு 21வது அதிகாரம் யோபு 21வது அதிகாரம் 34 சொல்லுது. மொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது. மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது இல்லைங்களா? மறுமொழி உண்மைக்கேடு இருக்கிறது. மொழியில எத்தனோ மொழி இருக்குங்க. தமிழ், ஹிந்தி, நிறைய இங்கிலீஷு, நிறைய கன்னட மொழி, தெலுங்கு மொழி, மலையாள மொழியில் எத்தனோ மொழிகள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தும் ஒவ்வொரு மொழிகள் இருக்குது. ஆனால் இது மறுமொழி உண்மைக்கேடுகின்றாங்க. அடுத்து யோபு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் மறுமொழியை நம்ம பார்த்தோமா, தமிழ் மொழியை பார்த்துருக்குறோம். ஆனால் வேதாகமத்தில் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் உங்களுக்கு எனக்கு வேண்டியது மிக முக்கியமான ஒரு மொழி வாய்மொழி. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். வாய்மொழியினால் மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணுங்க. வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். தமிழ் மொழி மறுமொழி, இது வாய்மொழி இல்லைங்களா? அடுத்தது மட்டும் பாருங்க. கடைசியாக என்ன மொழி பார்க்கறோன்னா, 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திருமணது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பழமொழி, மறுமொழி, வாய்மொழி, பழமொழி, தமிழ் மொழி. கர்த்தாவே, இதை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் ஆண்டவரே வசனம் சொன்னது போல் ஆண்டவரே, பிள்ளைகள் மகிழ்ச்சி உண்டாகத்தக்க வாய்மொழியில் நிரப்புங்கப்பா. நீர் மட்டுமே அப்படி மகிமைப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், குடும்பங்களை நடத்துவீராக, தேவைகளெல்லாம் சந்திப்பீராகப்பா. நீர் மட்டும் மகிமைப்பட போகிற சுத்திரம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமீன்.